ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பூண்டு மிளகு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இந்த குழம்பு தான் போயிட்டுருக்கு. இது எல்லாருமே ஆர்டர் போட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு இந்த குழம்பு ஃபேமஸாக இருக்குது. ஆனால் வீட்டிலையே எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம், பூண்டு, வெந்தயம், வர கொத்தமல்லி, கடலைப்பருப்பு, மிளகு, கொஞ்சமாக அரிசி, வரமிளகாய், சீரகம் இதுதான் தேவைப்படும். புளியை நம்ம ஊற போட்டு வச்சுக்கணும். புளி நல்லா ஊறினதுக்கப்புறம் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இந்த குழம்பு செய்கிறதுலாம் அவ்வளோவா ஒன்றும் கஷ்டம் இல்லைங்க. ஆனால் அந்த மசாலா அரைச்சி எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த குழம்பு செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. டேஸ்ட் ஆனால் சொல்லவே வேணாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு அடுப்பில் வானல் சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டாச்சு. இதில் நான் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுக்க முடியாதுங்க. அதனால் இதை மாதிரி இப்போ ஒன்றாவே எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்க வேண்டியதான். ஒன்று ஒன்று பொரிஞ்சு வரதுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் போட்டு அப்படியே வறுத்து எடுத்துக்க வேண்டியதுதான். நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த மசாலாவுக்கு தேவையானது எல்லாத்தையுமே இந்த எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த வறுக்கிறப்பயே அவ்வளோ வாசமாக இருக்கும். இந்த குழம்போட டேஸ்ட்டே இந்த மசாலாவில் தான் இருக்குது. இதெல்லாம் நல்லா எல்லாம் ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டு நல்லா எடுத்துக்கணும். ஒரு வாட்டி நம்ம செஞ்சிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம வீட்லேயே செய்ய ஆரம்பிச்சிடுவோம். அந்த அளவுக்கு ஒரு ஈஸி தான் இந்த குழம்பு. பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இது அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ தாளிக்கிறத பார்த்துடலாம். நம்ம கறி வடகம் இருந்தால் கூட இது கூட சேர்த்துக்கலாங்க. என்கிட்ட இல்லை, அதனால் அதை நான் சேர்க்கலை. கறி வடகம் போட்டு நம்ம தாளிக்கிறப்ப நல்லாயிருக்கும். அதாவது தாளிப்பு வடகம். இதில் நான் கொஞ்சமாக ஜீரகம், பெருஞ்சீரகம், கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க. அப்புறம் இது கூடயே நம்ம சின்ன வெங்காயம், பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். பூண்டு நல்லா கலர் மாதிரி வரணும். அப்போ தான் அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருது. இப்போ அரைச்சி வச்சிருக்கிற விழுது அது கூட நம்ம சேர்த்துற வேண்டியதான். இது சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம வடிகட்டி வச்சிருக்கிற புளி தண்ணியும் சேர்த்துடணும். இப்போ பாருங்கள் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. ஏன்னா இது டக்குன்னு அடி பிடிக்கிற மாதிரி வந்துடும். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு. நம்ம இது கூட வேறு எதுவுமே சேர்க்கல இல்லையா, அதனால் இது அப்படியே சுருண்டா போல் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும். நான் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் வெல்லம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா சுண்டி வந்துடுச்சு. இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் இது 10 நிமிஷம் அப்படியே நம்ம சிம்மில் போடணும். எந்த குழம்பாக இருந்தாலுமே சிம்மில் போட்டு இறக்குனிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் கழித்து பார்க்குறப்ப எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க கூட இந்த குழம்பு சூப்பராக செஞ்சிடலாம். அந்த அளவுக்கு ஈஸி தான். இது காரம் மட்டும்தாங்க நம்ம பார்த்து சேர்த்துக்கணும். மற்றபடி ஒன்றுமே இல்லை. இது ரொம்ப ஈஸியான குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாதத்து கூட வச்சு சாப்பிட்றப்பெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த குழம்ப ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.